ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று அவனது இந்த இல்லத்தில் ஒன்று கூடி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவின் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆச்சரியங்களை அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்றாடம் பல்வேறு கண்டுபிடிப்புகளில் மனிதனுடைய பயணம் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது எந்த கட்டத்தை எட்டி இருக்கிறது என்றால், ஆழ் கடலில் ஆய்வு செய்வதிலிருந்து விண்வெளியில் சந்திரனை அடைகிற வரைக்கும் இப்படி சென்று கொண்டே இருக்கிறான். தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற அளவில் செயற்கை நுண்ணறிவை உருவாக்குகிற அளவிற்கு முன்னேறி இருக்கிறான். இப்படி மனித சிந்தனை நாளுக்கு நாள் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஒரு மனிதன் இவ்வளவு சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலும் கூட தன்னை பற்றியான சிந்தனை மனிதனுக்கு குறைவாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இதை எப்படி சொல்லுகிறோம்? இன்றைக்கு நாம் எதையெல்லாம் பார்த்து பிரமிக்கிறோமோ, ஒருபுறம் இப்படியான கண்டுபிடிப்புகள் நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினாலும் கூட இதைவிட உலகத்தில் நாம் பார்க்கிற ஏராளமான பிரம்மாண்டமான இறைவனின் படைப்புகள் நமக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. பெரிய இந்த வானமும் பூமியும் மலைகளும் கடல்களும் ஒரு பேர் ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இப்படியான பல விஷயங்களை பார்த்து பிரமிக்கிற நம்மை பார்த்து இறைவன் சொல்கிறான், வஃபில் அர்லி ஆயாத்துன் லில் மூக்கினீன், உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு இந்த பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த பூமியில் பார்க்கிற இவை அனைத்துமே பெரும் அத்தாட்சிகள் தான் என்று சொல்லுகிற இறைவன், வெளியில் மட்டுமல்ல, வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளேயும் அந்த அத்தாட்சிகள் இருக்கிறது. இறைவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எதையெல்லாம் பார்த்து பிரமிக்கிறோமோ, எதுவெல்லாம் நமக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதோ, இதையெல்லாம் தாண்டி நமக்குள்ளாக இப்படியான அத்தாட்சிகள் இருப்பதாக இறைவன் சொல்லிவிட்டு, அஃபலா துபுசிரூன், இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று இறைவன் கேள்வி எழுப்புகிறான். அப்ப இந்த பார்வை, மனிதன் எவ்வளவு சிந்தனையாளனாக தன்னை காட்டிக்கொண்டாலும் கூட, தன்னை பெரிய இன்ஜினியர், டாக்டர், பெரிய சிந்தனையாளர் என்றெல்லாம் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் கூட, இறைவன் தன்னை பற்றி சிந்திக்க சொல்லி இருக்கிற இந்த அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி நிற்கிறத பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மனிதன் அடிப்படையில் இந்த 4 கேள்விகளை தனக்குள்ளாக எழுப்பிக் கொண்டிருக்கணும். நாம் யார்? எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம்? நாம் என்ன காரணத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம்?
எங்கு நாம் செல்லவிருக்கிறோம் இந்த உலகத்திலிருந்து என்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்கணும். இந்த விஷயத்தை இன்றைக்கு மனித குலம் எப்படி பார்க்கிறது? அல்லாஹ் திருமறையில ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அழைத்து சொல்கிறான். யா யுஹன்னாஸ், மக்களே, உபுது ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும், உங்களை எல்லாம் படைத்தானே அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் அழைக்கிறான். அல்லாஹுவை குறிப்பிட்டாலும் கூட அல்லாஹ் அறிமுகமாகாமல் இருக்கலாம். மனித குலத்தில் நீங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உங்களின் பின்னணியை முதல்ல தெரிந்து கொள்ளணும். நீங்க அல்லாஹுவை வணங்கணுமா? ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும், எப்படி, நான் யார், நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன், யாரால் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சிந்தனை இருந்தால்தான், உங்கள் படைப்பை குறித்து யோசித்தால்தான் அல்லாஹுவை நீங்கள் கண்டறிய முடியும் என்று இறைவன் இந்த வசனத்திலே நம்முடைய சிந்தனையை தூண்டுவதை பார்க்கிறோம். அடிப்படையில் நாம் யார் என்பதை இந்த உலகத்தில் அறிவியல் பூர்வமாக எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? உலகத்தில் இருக்கிற பல்வேறு உயிரினங்கள்ல மனிதன் அதில் ஒரு சமூக விலங்கு, ஹோமோசெப்பியன் என்று அவனுக்கு ஒரு பெயர் சூட்டி, இப்படியான உயிரினங்கள்ல பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு உயிரினம் என்கிற விதத்தில் 10ஓடு 11ஆக மனிதனை குறிப்பிடுவதை பார்க்கலாம். ஆனா வல்ல ரஹ்மான் படைத்தவன், உண்மையில் படைப்பாளன், நம்மை எல்லாம் படைத்திருக்கிற அந்த பெரும் படைப்பாளன் எப்படி நம்மை பார்க்கிறான், எப்படி இந்த மனித சமுதாயத்தை அடையாளப்படுத்துகிறான் என்று பார்த்தால் ஒரு உன்னத படைப்பாக இறைவன் சொல்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், எல்லா உயிரினங்களை போன்றவன் அல்ல மனிதன், 10ஓடு 11 அல்ல. ஆதமுடைய மகனை நாம் எப்படி ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னா, கர்ரம்னா அவனை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத மகத்துவம், எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத சிறப்பு, ஆதமுடைய மக்கள் அனைவரும் கண்ணியம் அடைந்திருக்கிறார்கள். கண்ணியத்தோடு அவனை படைத்திருக்கிறோம் என்று வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த உலகத்தில் சில நேரங்களில் நமக்கு சில கேள்விகள் எழும். நாம வாழ்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற இதையெல்லாம் மாற்றணுமா? இதையெல்லாம் கொன்று நாம சாப்பிட வேண்டுமா? இதற்கெல்லாம் நாம் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது என்றெல்லாம் சில நேரங்களில் நமக்கு சிந்தனைகள் கிளம்பும். ஆனா அல்லாஹ் எப்படி இதை சொல்லி காட்டுகிறான் என்றால், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, அவன்தான் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். இந்த பூமியில நீங்கள் பார்க்கிற அத்தனையும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. அதை எப்படி நாம் அணுக வேண்டும் என்கிற அணுகுமுறைகள், ஒழுங்குமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, அலம் தரவ் அன்னல்லாஹ ஸஹரலக்கும் மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்ல், இந்த வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. வானம் பூமி அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. மனிதன் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்காக அவனை சிறப்புப்படுத்தி இறைவன் இப்படியான ஒரு பெரும் சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் இதை யோசித்து பார்க்கிற போது மனிதனின் இந்த தனித்துவத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கிற போது தலை களைந்திருக்கிறது, நம்முடைய ஆடை அதை சரி செய்து கொள்கிறோம், நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்கிறோமே. கொஞ்சம் இந்த உடலை இவ்வளவு சீரமைப்போடு இவ்வளவு செம்மையாக படைத்திருக்கிற படைப்பாளன் எவ்வளவு நேர்த்தியானவன், அவன் யார் என்கிற சிந்தனை நமக்கு கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஒரு நாளாவது தோன்றி இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட படைப்பாளன் அல்லாஹ் எப்படி நம்மை சொல்லி காட்டுகிறான் என்றால், எப்படி நீங்கள் இறைவனை விட்டு திசை படுகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், கண்ணியமிக்க உமது இறைவனை விட்டு மனிதனே எப்படி நீ திசை திரும்புகிறாய், உன்னை ஏமாற்றியது எது என்று இறைவன் கேட்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி ஹலகக ஃபஸவ்வா ஃபஅதலக்,
அவன்தான் உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி சீரமைத்திருக்கிறான். ஏனோ தானோன்னு படைக்கல. ஒரு சின்ன மாற்றம் நம்முடைய முகத்துல, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுகிற போது, ஏதோ ஒரு நெருப்பு விபத்து ஏற்படுகிற போது, அல்லது ஏதோ ஒரு நிலையில ஒரு சின்ன அளவிற்கு நாம அடிப்படுகிற போது, இந்த முக அமைப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுகிற போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்ப்பதற்கு சில நேரங்களில் விகாரமாக காட்சி அளிக்கிறது. அந்த அமைப்பு இப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த முக அமைப்பு, அதில் ஏதாவது ஒன்று, ஒரு புருவம் குறைந்தாலும் கூட முகத்தை பார்க்க சகிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இல்ல, இப்படித்தான் இருக்கணும் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல், அப்படியான படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்றான், அவன் விரும்பிய தோற்றத்தில் தான் உங்களை வடிவமைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு பிடித்த தோற்றத்தில் நம்மை வடிவமைத்திருப்பதாக சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் பல சத்தியங்களை செய்துவிட்டு சொல்கிறான், லக்கத் ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம். அழகான தோற்றம். நீங்க கொஞ்சம் அந்த விஷயங்களை பார்க்கிற போது, நாம நம்முடைய பார்வையில் வேண்டுமானாலும் இது அழகு இல்லை என்று நாம் மதிப்பீடு செய்யலாம். ஆனால் மனிதனே ஒரு அழகிய தோற்றமுடையவன், அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மனிதனுக்கு இருக்கிற தனித்துவம் இருக்கிறதே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் யார் என்பதை யோசிக்கிற போது, அப்போதுதான் நாம் நம்மை படைத்தவனை குறித்த சிந்தனையும், அந்த படைத்தவன் ஏன் நம்மை படைத்தான் என்கிற சிந்தனையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எப்பேற்பட்ட தனித்துவமான படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான் என்றால், எந்த உயிரினத்திற்கும் இல்லாத பேராற்றல்களை, அறிவை இறைவன் வழங்கி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததோடைய அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றின் பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். கல்வி, அறிவு என்பதை பிரதானமாக அங்கு முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். அங்க இருக்கிற வானவர்களிடத்தில் அல்லாஹ் அது குறித்து கேட்கிற போது, அந்த வானவர்களை விட கல்வி அறிவு பெற்றவராக, அதை சொல்ல தெரியாதவர்களாக வானவர்கள் இருக்கிற போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது அத்தனை பேரையும் அறிவித்து கொடுக்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள். அப்ப இப்பேற்பட்ட ஒரு உயர்வை, ஒரு கல்வி அறிவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மனித குலத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. இது எந்த அளவிற்கு அப்படின்னா, இந்த கல்வி எப்படியான தனித்துவமாக இருக்கிறது. பல்வேறு வசனங்கள்ல இறைவன் பேசுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அந்த அளவற்ற அருளாளன் குர்ஆனை சொல்லி தந்தான். குர்ஆனை மட்டுமல்ல, ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்த அல்லமஹுல் பயான், அந்த விளங்குகிற திறனை இறைவன் வழங்கினான். இன்னைக்கு நம்முடைய கருத்தை, இப்ப நாம பேசுகிற அந்த கருத்தை நான் விளக்குகிற திறனும் நீங்கள் விளங்கிக் கொள்கிற திறனும் இருக்கிறதுல எவ்வளவு பெரிய பேராற்றல். எந்த உயிரினத்திற்கும் இது மாதிரியான ஒரு ஆற்றல் வழங்கப்படவில்லை. தன்னுடைய கருத்தை இப்படி சுலபமாக உட்கார்ந்து புரிய வைத்து விளக்கப்படுத்தி அதை விளங்கிக் கொள்கிற பேராற்றல் இருக்கிறதே. அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு அந்த விளக்கத்தை, விளங்குகிற திறனை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய பேராற்றல். முதல்ல இறக்கப்பட்ட வசனமே இக்ரா, படி என்று இறைவன் சொல்லிவிட்டு பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைப்போடு இறைவன் எல்லா இடங்கள்லையுமே இந்த கல்வி அறிவை, மனிதனின் சிறப்பம்சத்தை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். படைத்த உமது இறைவனின் பெயரால் படிங்க, ஓதுங்கள் என்று உத்தரவிட்டு விட்டு அடுத்தடுத்த வசனங்கள்ல இறைவனை பற்றியான சிறப்புகளை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை வைத்து எழுதுவதற்கு உங்களுக்கு சொல்லி தந்தான். நம்முடைய கருத்துக்களை, அந்த விளக்கங்களை நேருக்கு நேராக சொல்லிக் கொள்வது தாண்டி பல ஆண்டு காலகட்டங்கள்ல நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய சிக்கல்களை, நம்முடைய அனுபவ ரீதியான அந்த பாடங்களை அப்படியே பல ஆண்டுகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் கூட அடிபட்டு புரிந்து கொள்ளாமல் அந்த அனுபவத்தை படித்தே அவர்கள் தன்னை சீர்திருத்திக் கொள்கிற அந்த அப்டேட் இருக்குல்ல, நம்முடைய முந்தைய ஜெனரேஷன்களை விட நாம் அப்டேட் ஆகிக்கிட்டே போவதற்கான அடிப்படை, அதில் மிக முக்கியமான அடிப்படை இந்த எழுத்தாக்கம், இந்த எழுத்து படிப்பு, இந்த அதனுடைய அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த முறைகள். அப்ப
அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் அந்த எழுதுகோல் மூலமாக எழுதுகிற அதை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லமல் இன்சான மாலம் யலம், அறியாததையெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹுதான் சொல்லிக் கொடுத்தான் என்று சொல்லி காட்டுகிறான் என்றால் யோசிச்சு பாருங்க, இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தனித்துவம் எவ்வளவு பெரிய பேராற்றல், நாம் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி இறைவன் படைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாம டெப்தா ஆராய தொடங்கினாலே பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜ்அல்லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை நாம் தரவில்லை, அவளை வலிசான வ ஸஃபத்தைன், ஒரு நாவையும் 2 உதடுகளையும். இந்த கண்ணை பார்க்கிற போது அது செய்கிற அந்த வேலை, இன்றைக்கு இதை வைத்து அடிப்படையாக வைத்து எவ்வளவோ பல புகைப்பட கருவிகள் தயாரிக்கப்பட்டாலும் கூட கண்ணுக்கு நிகராக அது வருமா? யோசிச்சு பாருங்க. இந்த நாவு அந்த உதடுகளுக்கு மத்தியில் அசைகிற அந்த நாவு, அதனுடைய பல்வேறு விதமான பணிகள், உணவை ருசி பார்ப்பது மட்டும் கிடையாது, அதுல பேசப்படக்கூடிய லட்சக்கணக்கான மொழிகள், அதை அசைப்பதன் மூலமாக உலகெங்கிலேயும் அவ்வளவு மொழிகள் இன்றைக்கு வழக்கில் இருப்பதும் சரி, இருந்து ஒளிந்தவைகளும் சரி பேசப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய பேராச்சரியம். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அதை அந்த மொழிகள் குறித்து அல்லாஹ் சொல்கிற போது தன்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகவே சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மனிதனுக்கு இந்த குடும்ப அமைப்பை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், அவனுக்கு இந்த ஆடை என்கிற அமைப்புகளை ஏற்படுத்தி தருவதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சிறப்புகளை இறைவன் வாரி வழங்கி இருக்கிறத. இப்ப மனிதன் என்றால் யார், நாம் யார் என்கிற ஒரு நிலையை நாம் முதல்ல திருமறை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக தெரிகிறோம். அடுத்து நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம், எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த ஒரு அடிப்படை இருக்குதுல்ல, இதை சிந்திப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இறைவனை புரிந்து நாம் உள தூய்மையோடு அவனை வணங்கி வழிபடுவதற்கான அடிப்படையாக அது அமையும். அல்லாஹ்வை எப்படி நாம ஒரு குழந்தை பிறந்ததோடு நாம் அந்த குழந்தை என்ன குழந்தை என்று பார்த்து அதை மகிழ்ந்து அதை நம்முடைய தகவல்களாக தெரிவித்துக் கொள்கிறோமே, அந்த குழந்தை இதற்கு முன்பாக எங்கிருந்தது யோசிச்சு பாருங்களேன். அந்த குழந்தைகள் கூட சில நேரங்களில் நம்ம இடத்துல கேள்வி எழுப்புவார்கள். ஏதாவது போன்ல நாம புகைப்படங்களை, பழைய புகைப்படங்களை பார்க்கிற போது அந்த மழலை சொல்லில் நம்மிடத்தில் சில கேள்விகளை முன்வைப்பார்கள். ஏன் இந்த போட்டோல நான் இல்லை, என்னை ஏன் அங்கு அழைத்து செல்லவில்லை என்று அந்த மழலை குரல்ல சில கேள்விகளை நம்மிடத்தில் கேட்பார்கள். ஆனா உண்மையில் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தோன்றுகிறது இல்ல, இந்த கேள்வி இருக்குது இல்ல, இறைவன் இதை நம்மை சிந்தித்து பார்க்கவே சொல்கிறான். இந்த நிலைக்கு முன்பாக நாம் பிறந்த நாள் என்று சொல்றோம்ல, பிறந்த தேதி, அந்த ஒரு தினம், அதற்கு முன்பாக தாயின் கருவறையில், அதற்கு முன்பாக இறைவன் சொல்லி காட்டுகிற போது, அவலா எதுகுருல் இன்சானு அன்னா ஹலக்னாஹு மின் கபல் வலம் யகு ஷைஆ, எந்த ஒரு பொருளாகவும் இல்லாத நிலையிலிருந்து இதற்கு முன்பாக நாம் அவனை படைத்திருக்கிறோம் என்பதை மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? என்றால் இதுக்கு முன்னாடி எதுவாகவுமே இல்லை. இந்த உலகத்தில் இவ்வளவு பெரும் உடல் அமைப்பில் திரிந்து கொண்டிருக்கிற நாம் அந்த காலகட்டத்திற்கு முன்பாக எதுவுமாகவே இந்த உலகத்தில் இல்லையே. ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கிறோம், ஒன்றுமில்லாமல் திரும்ப போகிறோம் என்கிற போது இந்த பேராச்சரியத்தை எல்லாம் நினைத்து பார்க்க சொல்கிறான். பல இடங்கள்ல அல்லாஹ் இதை சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலல் இன்சான் ஹீன மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் முன்னர் ஒரு காலம் ஒண்ணுமே இல்லாம, எந்த இன்ன பொருள்னு கூறுவதற்கு சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அவன் இருந்திருக்கிறான் என்பதை வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்கிற போது அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி நம்முடைய படைப்பின் துவக்கம், எப்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய படைப்பின் விதம் எப்படி என்பதை நீங்க பார்க்கிற போது இன்னைக்கு சில மூடத்தனமான காரியங்களை சொல்றாங்க. எப்படி நம்ம படைக்கப்பட்டோம், அது பரிணாம வளர்ச்சியில் அது தானா இயற்கை நிகழ்வு, அது ஒவ்வொரு உயிரினங்கள்ல இருந்து அப்படியே மாறி மாறி வந்ததுதான். அல்லது சில முட்டாள்கள் இதுல இருந்து ஒரு அட்வான்ஸா போய் அதெல்லாம் யாரும் படைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது, அதுவா நிகழ்கிற ஒரு நிகழ்வு தான் அப்படின்ற மாதிரி கடந்து செல்வதை பார்க்கிறோம். இந்த மைக்கை உருவாக்குவதற்கு ஒரு ஆள் தேவை. நாம் பார்க்கிற இங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு ஒரு ஆள் தேவை. ஆனா இவ்வளவு ரத்தமும் சதையும் அந்த கண்ணும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளின் நுட்ப அமைப்பும், இவ்வளவு பெரிய பேரமைப்பை
யாருமே இல்லாமல் தானாக உருவாகியது என்பதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு ஹாலிகு குல்லு ஷைஇன், அல்லாஹ் தான் ஒவ்வொன்றையும் படைத்தான் என்று இறைவன் சொந்தம் கொண்டாடுகிறானே, அந்த படைப்பின் விதத்தையும் அல்லாஹ் தான் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னைக்கு சொல்லுகிற இந்த பரிணாம வளர்ச்சிப்படி அது எவ்வளவு மூடத்தனமாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு குரங்கிற்கும் மனிதனுக்குமான ஒரு மூதாதையர்கள்ல இருந்து தான் மனிதன் உருவானான். நீரில் இருந்து தான் உயிரினங்கள் வரத் தொடங்கியது. நீரில் உணவின்மையால நிலத்திற்கு வர தொடங்கினார்கள். நீங்க எவ்வளவு அதுல வாத பிழைகள், அந்த எவ்வளவு எதிர்கேள்விகள் யோசிச்சு பாருங்க. அந்த தத்துவத்துல எவ்வளவு பிழைகள். இன்றைக்கும் நிலத்தை விட நீரில் தான் அந்த எடுக்க 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 வருகிற பெரும் பொக்கிஷமாக கடலும் அந்த நீர் அமைப்பும் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவு எடுக்க எடுக்க நாம் காலங்காலமாக டன் கணக்கில் நம்முடைய உணவு தேவையை நீர் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது. அதில் உள்ள உயிரினங்கள் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது. இப்படியான அடிப்படைகள் அற்ற சில கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், இப்படி ஒன்றுமே இல்லாம உள்ளதில் இருந்து படைக்கப்படுவது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, கைஃப தக்ஃபூருன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் வ அஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் சொல்கிறான், உயிரற்றவர்களாக இருந்த உங்களில் இருந்து உயிர் பெறச் செய்த அல்லாஹ்வை மறுக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. அவன் தான் உங்களை திரும்ப மரணிக்க செய்கிறான், உங்களை திரும்ப ஒன்று திரட்டுகிறான். அல்லாஹ் இடத்தில் தான் நீங்க திரும்ப கொண்டு வரப்பட இருக்கிறீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிற போது யோசிச்சு பாருங்க. என்ன சொல்கிறார்கள்? அறிவியல்ல உயிரற்ற நிலையிலிருந்து ஒரு உயிர் உருவாக முடியுமா? இது எவ்வளவு பெரிய மூடத்தனம். அல்லாஹ் அதை கேள்வி எழுப்புகிறான். ஒன்றுமே இல்லாத உயிரற்ற நிலையிலிருந்து, எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து நீங்கள் உங்களை உயிர் கொடுத்து உருவாக்கினானே, இது அல்லாஹ்வை தவிர யார் செய்ய முடியும்? இது என்ன லாஜிக் சொல்ல முடியும்? அல்லாஹ் இப்படியான கேள்வியை முன்னெழுப்புவதை பார்க்கிறோம். அதே மாதிரி இயற்கை தேர்வு என்று இயற்கைக்கு ஏதோ அறிவு இருக்கிற மாதிரி அதுவாக உருவாக்கி கொண்ட மாதிரியான மூடத்தனத்தை சொல்கிற போது இறைவன் கேட்கிறான், அம் குலிக்கு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். நீ எதுவுமே இல்லாமல் நீயாக படைக்கப்பட்டு விட்டாயா, அல்லது உன்னை நீயே அவர்களே படைக்கக்கூடியவர்களா, படைத்து கொண்டார்களா? எப்படி படைக்கப்பட்டிருக்கிற? அல்லாஹ் என்கிற ஒரு படைப்பாளன் இல்லாமல் நாம் நீங்களாகவே உங்களை படைச்சுக்கிட்டீங்களா? நீங்க எதுவுமே இல்லாம நீங்க படைக்கப்பட்டுக்கிட்டீங்களா? எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று இறைவன் இது குறித்த கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான படைத்தவன் எப்படி படைத்தான் என்பதை சொல்லுகிற போது, மனித படைப்பை அல்லாஹ் ஹலகஹு மின் துராப், மண்ணில் களிமண்ணில் இருந்து அல்லாஹ் படைக்க தொடங்குகிறான். அவரிலிருந்து அவருடைய துணை, அந்த இருவரிலிருந்து ஒட்டுமொத்த மனித குலமும் பல்கி பெருக செய்திருக்கிறான் என்று சொன்னால், இதுதான் படைப்பின் ஒரு அடிப்படையாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு பிறக்கிற அனைவருமே வெறும் உயிரணுக்களை கொண்டிருக்கிற அந்த நீர் துளியிலிருந்து படைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேராச்சரியம். நீங்க பாருங்களேன், ஒரு துளி அந்த உயிரணுவுல இருந்து படைக்கப்பட்ட உயிர் கண்களாக, அப்படியே சதைகளாக, காதுகளாக, இதயமாக, மூளையாக, நம்முடைய ஒவ்வொரு உறுப்பாக இப்படி செயல்படுகிற துல்லிய அமைப்போடு செயல்படுத்தப்படுகிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் யன்துரில் இன்சான் மிம்மா குலிக். எதிலிருந்து நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், எப்படி படைப்பு? நம்முடைய படைப்பு கொஞ்சம் அப்படியே முன்னன் போகிற போது வெறும் உயிரணுக்களை கொண்டிருக்கிற ஒரு நீர்த்துளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற போது என்ன பெருமை இந்த உலகத்துல, என்ன ஆணவம், என்ன நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யோசிப்பது இங்கே எங்கிருந்து வருகிறது? இதுல நாம் செய்கிற அநியாயங்கள், அதுல இட்டுக்கொள்கிற சண்டைகள், அதுல இறைவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கக்கூடிய பல்வேறு மோசமான காரியங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி நம்முடைய படைப்பு. அல்லாஹ் அதை யோசித்து பார்க்க சொல்கிறான். இன்னும் சொல்ல போனா இது குறித்து அந்த கருவில் வளரக்கூடிய வளர்ச்சி அமைப்புகளை பற்றி இறைவன் திருமறையில பேசுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் படைக்கிற அந்த படைப்பை எப்படி தன்னை பற்றி சொல்கிறான் அப்படின்னா, அந்த குழந்தை வெளிவருகிற போது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்தில் தான், இயற்கை அமைப்போடு தான் பிறக்கிறது என்று அல்லாஹ் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளும் பெற்றோர்களும் தான் அந்த குழந்தையின் நிலையை, அவர்களுடைய கருத்தியலை, அவர்களுடைய கொள்கையை முடிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால்
அப்ப இப்படி மனிதனுடைய அந்த நிலையை மதிப்பீடை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான நாம் யார் என்பதை உணர்வதோடு நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதை படைப்பாளனிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்பேற்பட்ட மகத்தான படைப்பாளன் ஏன் படைக்கணும், நாம ஏன் படைக்கப்பட வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதில தெரிந்திருக்கிற நாம அல்லாஹ் ஏதோ ஒரு காரியம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கா, நம்ம வியாபாரம் செய்து நம்முடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்வதற்கா, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, எதற்கெல்லாம் முக்கியத்துவம் அளித்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ, படைப்பின் நோக்கத்தை, எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்றோம். வீடு கட்டி வாழ்றதுக்கா? இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதல்ல, நாம் அந்த இலக்கை மறந்து பயணிக்கிற நாம் நாம் யார், நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த அடிப்படை கேள்வியை கேட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கான கேள்வி. யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணாக இறைவன் படைத்துட்டான்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே எந்த பர்பஸுமே இல்லை, சும்மா அல்லாஹ் ஏதோ டைம் பாஸுக்கு படைச்சிருக்கிறான், நம்மளை வீணா படைத்து விட்டு இருக்கிறான் என்று நினைக்கிறீங்களா? ஒரு பர்பஸ் இல்லாம எந்த காரணமும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீங்களா? நம்முடைய செயல்பாடுகள் அப்படித்தானே இருக்குது. ஏதோ படைச்சிருக்கிறான், அல்லாஹ் படைச்சிருக்கிறான், உயிர் வாழுகிறோம். என்ன நம்முடைய ரொட்டீனோ, உலகம் எல்லாம் எதை நோக்கி ஓடுகிறார்களோ, எல்லாரும் சேர்ந்து எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் நாம கொண்டு செல்வோம் என்கிற விதத்தில் நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், இன்னா ஹலக்கனல் இன்சான மின் நுத்ஃபா நுத்ஃபத்தின் அம்சாஜ் நபுத்தலி. அல்லாஹ் இந்த கலந்த அந்த இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறானே மனிதனை, ஏன் படைத்திருக்கிறான் அப்படின்னா அவனை நாம் நபுத்தலி சோதித்து பார்ப்பதற்கு தான். ஃபஜஅல்நாஹு சமீஅன் பஸீரா, அவனை அதனால் தான் செவியுடையவனாகவும் பார்வையுடையவனாகவும் ஆக்கியிருக்கிறோம் என்று வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப மனிதனை அல்லாஹ் ஒரு சோதனை கட்டமாக, இன்னா ஹதைனாஹு சபீல வ இம்மா ஷாக்கிர வ இம்மா கஃபூரா, அவனுக்கு எது நேரான பாதை, எது வழிகேடு என்கிற ஒரு தெளிவை இறைவன் ஏற்படுத்தி சோதிக்கும் முகமாகத்தான் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறான். நீ சரியா நடக்கிறியா அல்லது தவறிழைத்து உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, வேறு எந்த உயிரினத்துக்கும் அறிவு இல்லை, நமக்கு அறிவு இருக்கிறது. வேறு எந்த உயிரினமும் விளங்கி கொள்ள முடியாது, நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வேற எந்த உயிரினமும் தன்னுடைய வாழ்க்கையை, தான் அனுபவத்தை எழுதி வைத்து அடுத்தவர்களுக்கு அறிவுறுத்த முடியாது. நமக்கு அந்த அறிவாற்றலை இறைவன் வழங்கி இருக்கிறான். இதை வழங்கி இது நேரிய வழி, இது வழிகேடு என்று தெரிந்து அதை சீராக நேரிய வழியில் நாம் பயணிப்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் தெளிவாக இறைவன் சொல்கிறான், உமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி அபுதூன், மனிதனை என்னை வணங்குவதற்காக, மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் படைக்கல. வணக்கம்னா சதா தொழுகை அல்ல, இறை கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது, இறைவன் சொல்லி இருக்கிற அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்வது, நம்முடைய பொருளாதாரத்தை திரட்டுவது, நம்முடைய பொது வாழ்க்கையில் நடந்து கொள்வது, நம்முடைய பேச்சை, நடவடிக்கையை அத்தனையும் இறைவனுடைய இறை தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்படுத்துவதுதான் வணக்கம். அப்படி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். யார் அப்படி அமைத்துக் கொள்கிறார்களோ நன்றியுள்ளவர்கள், யார் அதை அமைத்துக் கொள்ளவில்லையோ நன்றி கெட்டவர்கள் என்கிற பார்வையில் இறைவன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான் என்கிற போது, இந்த ஒரு புரிதலை, இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த படைப்பினம் நாம் என்பதை உணர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப படைக்கப்பட்ட அந்த இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற சிறந்த, ஆகச் சிறந்த படைப்பினமாக இருக்கிற நாம், நம்மை நோக்கி இறைவன் சொல்லுகிற அடிப்படை என்ன அப்படின்னா, யாயுகல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாக்கி, மனிதனே நீ உன்னுடைய இறைவனை நோக்கி முயன்று செல்கிறாய், இறுதியில் அவனை சந்திப்பாய் என்று இறைவன் சொல்கிறான்ல. நாம படைக்கப்பட்டு இப்படியான சிறப்புகளை பெற்று இந்த உலகத்துல படைப்பின் நோக்கம் அறிந்து நாம் செயல்படுகிற போது தான் மறுமை என்கிற, மீண்டும் நாம் இந்த உலகத்தில் எப்படி இந்த உலகத்துல வாழ்கிறோமோ இதை விட இது ஒரு சோதனை கட்டம்தான், சிறிய அற்ப காலம்தான், இதை விட மிக முக்கியமான வாழ்க்கை எதிர்கொள்ள இருக்கிறோம், இதற்கான பரிசுகளை பெற இருக்கிறோம்.
இதுல நாம் வாழ்ந்ததற்கான ரிசல்ட்டை அங்கதான் வாங்க இருக்கிறோம் என்கிற போது, அந்த வாழ்க்கை இறைவனை சந்திக்க போகிற அந்த வாழ்க்கைக்காக நாம் தயாரித்திருக்கிறோமா? நன்றியுள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோமா? படைப்பின் நோக்கத்தை, படைப்பாளனை சரியாக கண்டுபிடித்து அவனுக்கு பின்னிலையில அவன் சொல்லியிருக்கிற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா என்பதை சோதிக்கும் முகமாகத்தான் இந்த வாழ்க்கை. அதில் வெற்றியடைய வேண்டும் என்றால் இறை கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு புறத்தில் கைது நடவடிக்கைகளுடைய அந்த செய்திகள் நமக்கு ஆறுதல் அளித்தாலும் கூட, இன்னொரு புறத்தில் இவ்வளவு தூரம் இது பரவி கிடக்கிறது என்பது நமக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. எந்த அளவிற்கு அப்படின்னா, முன்பெல்லாம் இந்த மது இதனால் ஏற்படுகிற அந்த சீரழிவை நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அதை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். ஒரு மது போதையில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிந்து கொள்கிற வகையில் இருந்தது. இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற போது, பொன்னேரி அருகே 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்படுகிறது. திருச்சியில 17,500 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. போதை ஊசி போட்டுக்கொண்டு 4வது இளைஞர் மரணிக்கிற நிலையில இன்றைக்கு அந்த சூழ்நிலைகள் நிலவி வருகிறது. இன்னொரு புறத்தில் விழுப்புரத்தில் ஆரா என்கிற அந்த பகுதியில், ஆராவில் பகுதியில் பெட்டமைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நைஜீரியா நாட்டை சார்ந்த அந்த போதை பொருள் புழக்கத்தில் இருக்கிறது என்று அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அப்போ இப்படியான ஒரு மது போதையில் பல்வேறு விஷயங்கள், அதனால ஏற்படுகிற பாதிப்புகள், பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு இப்பேற்பட்ட பெரும் போதைக்கான சந்தையாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிற அளவிற்கு இப்படியான பல நடவடிக்கைகளை, பல்வேறு போதைப் பொருட்களை எல்லாம் புதிதாக நாம் அட்ரஸ் பண்ற அளவுக்கு, தெரிந்து கொள்ளுகிற அளவிற்கு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ வெறும் இது போன்ற நிலையை தாண்டி இப்படி இவ்வளவு மோசமான நிலையில் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிற போது, தமிழக அரசு ஒரு புறத்தில் கைது நடவடிக்கை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட, இதுல தவற விடுவதை ஆங்காங்கே செய்திகளை பார்க்கிற போது இதை தடுக்கக்கூடியவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த போதையின் விபரீதத்தால பல்வேறு சண்டை சச்சரவுகள், பல கொலைகள், பல கற்பழிப்பு வழக்குகள் இதனால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பல இடங்கள்ல மதுபான கடைகளை மூடுகிறோம் என்று அறிவிக்கிற அரசு, இன்னொரு புறத்துல நாம் செய்தி வெளியிடப்படுகிறது பார்க்கிறோம். டாஸ்மாக் கடையில 54 புதிய வகை மதுபானங்களை விற்க முடிவு. வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து 54 புது இந்த இவர்களுக்கு மது பிரியர்களுக்கு சுப செய்தின்ற மாதிரி இப்படி அறிமுகப்படுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப அரசு இடத்திலேயே போதிய இந்த மது மட்டுமல்லாம இந்த போதைப் பொருட்கள் என்கிற வகையில எல்லாமே, ஏன்னா பொதுவாக இந்த குற்ற சம்பவங்களை கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நடக்கிற குற்ற சம்பவங்கள்ல கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், இது மாதிரி பாலியல் சார்ந்த ஒரு சிறுமையில் இருந்து ஒரு ஒரு மூதாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுகிறார், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னா இந்த போதையில் தான். அந்த போதை சில மது போதைகளாக இருக்கிறது, கஞ்சா போதை, இது மாதிரியான பல்வேறு வகையில் பல்வேறு தீமைகளுக்கு இதுதான் அடிப்படையாக இருக்கிறத பார்க்கிறோம். பல்வேறு குற்ற செயல்களுக்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான அடிப்படையாக. பல நோய்களுக்கும் பாருங்க, இன்னைக்கு எந்த நோய்க்கு நீங்க போய் உட்கார்ந்து மருத்துவத்திற்கு போனாலும் கூட முதன்மையான கேள்வி இது குறித்து தான் இருக்கும். நீங்க போதைப் பொருட்களை பயன்படுத்துறீங்களா என்பதைத்தான் கேள்வியாக முன்வைக்கிறார்கள். எல்லா நோய்களுக்கும் இதுதான் அடிப்படை அப்படின்னும் பொழுது, அப்ப இது குறித்த ஒரு போதிய ஒரு தெளிவில்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஜ்ஸாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த மது, சூதாட்டம், சிலைகள், குறிக்கேற்கிற அன்பு, இது இந்த மாதிரியான இந்த கலாச்சாரம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், சைத்தானுடைய அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியங்கள்
இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு உத்தரவிடுகிறானே. அப்ப இது மாதிரி இந்த பொது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே தடை செய்யப்பட்டது, எல்லாமே ஹராம் என்கிற நிலைப்பாட்டை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தப்படுத்தி அந்த மக்களை நல்வழிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தான் மக்களிடத்தில் இந்த போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படுவதற்கு, இதுல கடும் போக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது தான் இதிலிருந்து ஏற்படுகிற எல்லா சிக்கல்களுக்கும் பல குற்ற செயல்களுக்கும் இது மாதிரியான நடவடிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதை கூறி முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.